அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். போன வீடியோ மாதிரி தாங்க, அதோட தொடர்ச்சி தாங்க இது. அதாவது ஒரு தெய்வ சித்து எடுக்கிறோன்னு வச்சிங்களேன். கணபதி சித்து, முருகன் சித்து, அப்புறம் நரசிம்மர் சித்து, அப்புறம் வீரபத்திர சித்து, காளி சித்து, பிரத்யங்கர தெய்வ சித்து, அப்புறம் சுடலை மாடன் சித்து, அப்புறம் அங்காளம்மன் சித்து, அப்புறம் கருப்பணசாமி சித்து, அப்புறம் மதுரை வீரன் சித்து. இதெல்லாம் எடுத்தோம்னா நமக்கு ஒரு வகையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்முடைய கர்மாவின் அடிப்படையில் எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க. என்னன்னு கேட்டிங்களா, இந்த கணபதி சித்து, முருகன் சித்து, நரசிம்மர் சித்து இதெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் மந்திரங்களை அதிகமாக பிரயோகம் பண்ண அதாவது உங்களுக்கு மட்டும் நீங்கள் பிரயோகம் இல்லை, மந்திரங்களை ஜபிக்க உங்களுடைய கர்மா குறையும், கர்மா அதிகமாகாது. அதாவது அந்த கர்மாவின் கஷ்டங்கள் உங்களுக்கு வராது. அதே நேரத்தில் சிறு தெய்வங்களான சுடலை மடம் கிடையாது, இந்த கற்பனசாமி, இது குட்டி சாத்தான், அப்புறம் இது மாதிரி சிறு தெய்வங்கள் நிறைய இருக்குங்க. மோகினி, பிசாசு, அப்புறம் நிறைய சிறு தெய்வங்கள் இருக்குங்க. இந்த சிறு தெய்வங்கள்லாம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய கர்மாவின் பலனை அது காமிச்சு கொடுத்துரும். அதுக்கு உண்டான பிரச்சனை உங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு கர்ம பலன், அதாவது கர்மா நற்பலன் உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா அது சிறு தெய்வங்களை ஒன்றும் பண்ணாது. அல்லது பெரிய தெய்வங்களை நீங்கள் முதல்ல சித்தி பண்ணிக்கிட்டு அப்புறம் சிறு தெய்வங்கள் நீங்கள் சித்தி பண்ணும்போது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. இப்போ நீங்கள் கருப்பணசாமி சித்தி எடுத்துருக்கீங்கன்னு வச்சிங்களேன், இல்லை மதுரை வீரன் சித்தி எடுத்துக்கோன்னு வச்சிங்களேன். மதுரை வீரன் சித்தி எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 40 நாள் ஜெபிச்சு முடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக அதே மனசில் இருக்கணும். நைட்டு 9 மணிக்கு நான் பூஜையில் உட்காருவேன்னா நைட்டு 9 மணிக்கு டெய்லி உட்காந்துடணும். அதுமாதிரி நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ண மதுரை வீரனை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடம்புல இறங்க ஆரம்பிச்சிடுவார். அவங்க அறிகுறிகளாக காமிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த படையலுங்கிற விஷயம் பெருசாக நீங்கள் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப பண்ணிக்கலாங்க. நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுங்கிற கட்டாயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் சொல்கிறேன். நான் ஒரு தெய்வத்தை சித்தி எடுத்திருந்தேன். நான் பெருசாலாம் எந்த அசைவ படையிலும் போடலை. நான் பெரிய தெய்வம், அதை வெளில சொல்லக்கூடாது. அது சாதாரண சைவ படையில் செஞ்சேன். அது என்னாச்சுன்னு, அந்த தெய்வத்துடைய எனக்கு என்ன பலன் கிடச்சிதுன்னா, ஒரு நல்ல மனசில் தீர்க்கமாக யாராச்சும் உங்கள்கிட்ட இன்னும் பேசுகிறாங்க, குறி கேட்குறாங்க அப்படின்னோம்னா அந்த தெய்வத்தை நல்ல மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அந்த தெய்வத்தையே மனசில் நினச்சிக்கிட்டு பேசுனீங்கன்னா சொல்கிறது அப்படியே உண்மையாக இருக்கும். இதுதான் அந்த குறி சொல்கிறோட சிறு விளக்கம். நன்றி.